வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அதிசயமான ஒரு முருகன் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி என்ன அதிசயமான ஒரு முருகன் கோயில் அப்படின்னா, எல்லா முருகன் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா, மயில் தான் முருகனுக்கு வாகனமாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, அன்னப்பச்சி முருகனுக்கு வாகனமாக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மூலவர் சிலை சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 12 சித்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே சத்ரு சம்ஹார எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இந்த திருத்தலத்துடைய வரலாறு என்ன, இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு ஆதி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சத்ரு சம்ஹார எந்திரமாக வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. முருகப்பெருமான் இங்கே சத்ரு சம்ஹார எந்திரமாகவே எல்லாருக்கும் அருள் பாலிச்சிட்டு இருந்திருக்காரு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார எந்திரத்தை வழிபாடு செய்கிறதுக்காக அகத்தியர் இந்த சஞ்சீவி மலைக்கு வந்திருக்காருங்க. அப்போ அவர் வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தியாகவே காட்சி கொடுத்துருக்காரு. முருகனுடைய உக்கிரத்தை அகத்தியரால் தாங்க முடியல. அதனால் முருகப்பெருமான்கிட்ட அவர் வேண்டி கேட்டுக்கிறாரு, நீங்கள் சாந்த சுரூபமாக திருமண கோலத்தில் நீங்கள் காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் கேட்டுக்கிறார். அதே போலவே முருகப்பெருமான் திருமண கோலத்தில் சாந்த சுரூபமாக காட்சி கொடுக்குறாரு. எப்படி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா, வலதுபுறம் தெய்வானை இருக்க மாதிரியும் இடதுபுறம் வள்ளி இருக்கிற மாதிரியும் காட்சி கொடுக்குறாரு. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் அதே போலவே உருவாக்கப்பட்டிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முருகப்பெருமான் உக்கிரமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த சந்திரகாந்த கல்லோட சிறப்பு என்ன அப்படின்னா, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி இந்த கல் எப்போவுமே குளிர்ச்சியாகவே இருக்குங்க. அதனால் முருகப்பெருமான் இங்கே எப்போவுமே சாந்த சுரூபமாக குளிர்ச்சியாக இருப்பாருங்க. அடுத்ததாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா முருகன் கோயில்லையும் முருகனுக்கு மயில் தான் வாகனமாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னப்பச்சி முருகனுக்கு வாகனமாக இருக்குங்க. இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னா, திரிபுர சம்ஹாரத்துக்காக சிவபெருமான் புறப்பட்டு இருக்காரு. அவர் விநாயகரை வழிபடாமல் போயிட்டாரு அப்படின்றதுக்காக விநாயகர் சிவபெருமான் போகக்கூடிய தேரனுடைய அச்சை உடைச்சிடுறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மன் ரொம்பவே பதறி போய் முருகப்பெருமான்கிட்ட முருகனுடைய தேரை வாங்கி சிவபெருமான்கிட்ட கொடுத்து அவரை சம்ஹாரத்துக்காக அனுப்பிச்சி வச்சிடறாரு. இதுக்கு பிரதிபலனா பிரம்மன் தன்னுடைய வாகனமான அன்னப்பச்சியை முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்றாரு. அதனால தான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னப்பச்சி முருகனுக்கு வாகனமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பிரம்மன் சத்ரு சம்ஹார எந்திரம் வச்சு யாகம் பண்ணி வழிபாடு பண்ணுறாரு. அதனால தான் இந்த ஆலயத்தில் பிரம்மன் வழிபட்ட சத்ரு சம்ஹார எந்திரத்தை பின்னாட்களில் உலோகமாக செஞ்சு இங்கே வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்கங்க. அடுத்ததாக இங்கே வேல் ஸ்தாபனம் பண்ணியிருக்கு. இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னா, சூரசம்ஹாரத்துக்காக முருகப்பெருமானுக்கு உமாதேவி வேல் கொடுத்ததுனாலையும் முருகப்பெருமான் உக்கிரமாக சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருந்ததுக்கான அடையாளமாக இங்கே வேல் ஸ்தாபனம் பண்ணியிருக்குங்க. மூலவர் சன்னதி பக்கத்திலே அகத்தியருக்கு, அருணகிரிநாதருக்கு, பாம்பன் சாமிகளுக்கும் சிலைகள் இங்கே பக்கத்திலே இருக்குங்க. அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த முருகனை பற்றி 6 பாடல் எழுதியிருக்கிறாரு. போல பாம்பன் சாமிகள் தன்னுடைய பெரும்பேறு பதிகத்தில் இந்த முருகனை பற்றி பாடியிருக்காருங்க. அடுத்ததாக இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையிலேருந்து திருச்சி போகிற நெடுஞ்சாலையில் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம். இந்த மதுராந்தகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அச்சிரப்பாக்கம், அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பேறு கண்டிகைன்னு சொல்லக்கூடிய ஊரில் ஒரு சின்ன மலைக்குன்று, இந்த மலைக்குன்று பேர் சஞ்சீவி மலை. இந்த மலையில் தான் முருகப்பெருமான் தெற்கு நோக்கி நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்காருங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 படி இருக்கக்கூடிய சின்ன குன்று மேலே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க இது. இங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய பேர் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியருங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, 6 விதமான மலர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்ரு ஜெயம் கண்டிப்பாக உண்டு, காரிய வெற்றி உண்டு, பல பதவி உயர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், வழக்குகள்லாம் வெற்றி பெற முடியும், திருமண தடையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வர முடியுங்க. பட்ட ஒரு சிறப்பான திருத்தலம் தான் இந்த முருகன் கோயில், ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. ஆக மொத்தம் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.